நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும். ஐரோப்பிய யூனியன் தலைவர் திட்டவட்டம். தீர்ப்பை உறுப்பு நாடுகள் மதிக்க வேண்டும் என அறிவுரை. காசாவிலும் லெபனானிலும் சுமார் 50,000 மக்களை கொன்று குவித்துள்ள போர் குற்றவாளியான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு செயலாளர் ஜோசப் போரெல் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறியுள்ளதாவது: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. காசாவின் துயரம் தடுக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டும். மேலும் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலின் முன்னாள் இராணுவ அமைச்சர் யோவ் கேலண்ட் உள்ளிட்டவர்களை போர் குற்றவாளியாக அறிவித்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவர்களை கைது செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற வரை எல்லைக்குட்பட்ட 124 நாடுகளில் இனி நெத்தன்யாகு உள்ளிட்டவர்கள் பயணம் செய்ய முடியாது. அப்படி பயணம் செய்தால் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஹங்கேரி உள்ளிட்ட சில உறுப்பு நாடுகள் மட்டும் இந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிய முடியாது என அறிவித்துள்ளன. அதே நேரம் பிரிட்டன் உள்ளிட்ட இஸ்ரேலின் நெருங்கிய நட்பு நாடுகள் பல இந்த தீர்ப்பை மதிப்பதாக கூறியுள்ளன. இது நெத்தன்யாகு உள்ளிட்ட போர் குற்றவாளிகள் தரப்பிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.